பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா நான் ஒரு சினமன் பவுடர் வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கண்டெய்னர்ல இருந்து தண்ணியை இந்த கிளாஸ்க்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சினமன் பவுடரை வந்து இந்த கிளாஸ்ல ஊத்திக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நான் என் விரலை விடுறேன். என்ன ஆகுது பாருங்க. ஸோ வந்து இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என் விரல் நனையவே இல்லைன்னு. நான் மறுபடியும் வேணா விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் விரல் வந்து நனையவே இல்லை. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சினமன் பவுடரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஸோ வந்து அது வாட்டர் கூடயே மிக்ஸ் ஆகாது, நம்ம விரலை விட்டாலும் அது நனையாது. இப்போ வந்து நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நான் ஃபுட் கலர் வச்சிருக்கேன், இங்கே ஒரு கண்டெய்னரில் ஆயில் வச்சிருக்கேன், ஒரு கண்டெய்னரில் ஹனி வச்சிருக்கேன், ஒரு கண்டெய்னரில் வாட்டர் வச்சிருக்கேன், ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், அப்புறமா ஸ்பூன் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கண்டெய்னரில் இருக்கிற வாட்டரை கிளாஸ்க்கு மாற்றுறேன். ஸோ வந்து இதில் இருக்கிற ஃபுட் கலரை நான் வந்து இந்த வாட்டரில் ஊற்றுறேன். இப்போ வந்து ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஹனி போட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹனி வந்து தண்ணிக்கு கீழே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றலாம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஆயில் வந்து தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் டென்சிட்டி தாங்க. ஹனி வந்து வாட்டரோட டென்ஸாக இருக்கிறதுனால அது வந்து கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஆயில் வந்து வாட்டரோட டென்சிட்டி கம்மின்றதுனால ஆயில் வந்து தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you at the next video. Bye.